6 மணி நேரத்துக்கு வேலை வைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. குட் மார்னிங் உறவுகளே. நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க கால் பண்ணி கார் பாடி ஃபுல்லாக பெயிண்ட் தெரிச்சிருக்கு, ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நம்மளும் லொக்கேஷன் போய் பார்த்தா லைட்டாக தான் இருக்குன்னு பார்த்தா கார் பாடி ஃபுல்லாமே அங்கங்கே பெயிண்ட் கரையாக இருந்துச்சு. சரி பாடி மட்டும் தான் அப்படின்னு பார்த்தா மிரர்லேயுமே அங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வந்து டாட்டாக வச்சுருந்துச்சு. ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 6 ஹவர்ஸ் எடுத்துருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரிமூவ் பண்ணேன். பட் இது ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணேன்றதை நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம 2 கார் ரெகுலர் கார் இருந்துச்சு. ஸோ இனோவாவும் கிரெட்டாவும் 2 காருமே கம்ப்ளீட் பண்ண பிறகு ரொம்ப டயர்டாச்சு. நேராக பார்த்தீங்கன்னா ஆசிகா கஃபே டீ கடைக்கு விட்டாச்சு. நம்ம ரெகுலராக இங்கே தான் டீ குடிப்போம். வடையும் டீயும் குடித்த பிறகு தான் தெம்பாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு ஒரு உறக்கத்தை போட்டு ஈவினிங் போல் நம்ம மோட்ரு பை மாட்டக்கூடிய ஹேண்டில் பார் வந்து ஆடிக்கிட்டே இருந்துச்சு. சரி புதுசு மாட்டிலான்னு சொல்லிட்டு அக்சசரிஸ் கடைக்கு போயிட்டு டூலை வாங்கிட்டு நேராக வந்து மாட்டலாமேன்னு ஒர்க் ஷாப் போனால், தம்பி நீங்கள் என்ன தான் இதை திருப்பி மாற்றினாலுமே வந்து மோட்ரு பை தொங்க தான் செய்யும், அந்து விழுந்துடும். ஸோ அதனால் நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் உங்களுக்கு, மோட்ரு வேக்கமு திங்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறேன்னு ஒரு சிறப்பான ஐடியா கொடுத்தாங்க. ஸோ அதை நம்ம கொஞ்ச நாளில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான் இருக்கோம். அதுக்கான அப்டேட் வீடியோலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ அப்டேட்டாக இருங்க.